எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இன்னைக்கு ஒரு சின்ன சம்பவம். ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து டீ கடை வச்சுருந்தாருங்க. டீ கடையெல்லாம் ஒன்றும் பெரிய கடையெல்லாம் இல்லை, சும்மா சின்ன கடை. அவர் கூட வந்து அந்த வெளியில் பார்க்க அக்கம் பக்கத்தில் போய் டீ கொடுக்கறதுக்காக ஒரு பையன், 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவர் வந்து காலையில் வந்து எப்பவுமே ரொம்ப நேரமே வந்து ஒரு 6 மணிக்கெலாம் கடை திறந்துடுவாருங்க. திறக்கும் போதுங்க ஒரு சாமியார் ஒருத்தர் எப்பவுமே டெய்லி கொடுக்க போவார். எப்பவுமே இவர் கடை திறக்க அவரும் போக கரெக்டாக இருக்கணும். இவர் வந்து டீ கடைக்காரர் வந்து உடனே அவர் கூப்பிட்டு, சாமியாரை கூப்பிட்டு ஒரு டீயை போட்டு கொடுப்பார். அவர் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவார். காசுலாம் கொடுக்க மாட்டார், இவரும் காசு கேட்க மாட்டார். இதே மாதிரி தினமும் இருந்திருக்கு. அப்புறம் இது வந்து இந்த டீ கடைக்காரருக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட்டாகவே ஆயிடுச்சு. எப்படி இந்த காலையில் மொதல் டீ வந்து அது சாமியாருக்கு கொடுத்துட்றது. கொடுத்தாதான் அன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிறதுனால ஒன்று கடையை திறக்கும்போது சாமியார் வந்து நிற்பார். அல்லது இவர் கடையை தொடர்ந்து எல்லாம் அடுப்பெலாம் 10 வச்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக சாமியார் வருவார். மொதல் டீ அவருக்கு தான். மொதல் டீ அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் தான் வேறு கஸ்டமர்லாம் வந்தாலும் அவங்களுக்கு கொடுப்பார். எப்போவுமே அப்படி பழக்கம் வச்சு. எப்படின்னா ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஏறத்தாழ 5 வருஷம். 5 வருஷம் அதே பழக்கங்க. முதல் டீ வந்து அந்த சாமியாருக்கு இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. இருக்கும்போது ஒரு நாள் வந்துங்க சாமியார் வந்துட்டார், இவரு டீ போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஏரியா பொறுக்கி ஒருத்தன் வந்துட்டான், ரவுடி வந்து, சீக்கிரம் எனக்கு டீ போட்டு நான் போகணும் அப்படிங்கிறான். இல்லைங்க, நான் வந்து சாமியார் கொடுத்துட்டு தான் கொடுப்பேன், எனக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் நான் போகணும், எனக்கு டைம் ஆச்சு, நான் சீக்கிரம் போகணும், எனக்கு முன்னே டீயை போடு அப்படின்னு சொல்லி கத்துறாப்புல. இவங்களுக்கு மனசு வரல. ஏன்னா முன்னே எப்போவுமே வந்து 5 வருஷமாக வந்து முதல் சாமியாருக்கு டீ கொடுத்துட்டு அப்புறம்தான் வந்து வேறு வியாபாரமே பார்ப்பாப்புல. திடீர்னு இவன் வந்து சத்தம் போடுறான், என்ன பண்ணுறேன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது சாமியார் வந்து அவர் வந்து பேச மாட்டாருங்க, அதிகமாக கை சாடு காமிக்கார். அதாவது அவனுக்கு வந்து முன்னே டீயை கொடுங்கிறார். சரி சொல்லி வேறு வழி இல்லாமல் டீயை போட்டு அந்த ரவுடி கொடுக்குறங்க. ரவுடி வாங்கி குடிக்கிறாப்புல. அப்புறம் இன்னும் டீயை போட்டு உடனே சாமியார்கிட்ட கொடுக்க, சாமியார் வாங்கி டீ குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. இவன் ரவுடி குடிச்சு முடிச்சு போட்டு உடனே தமிழை போட்டு கெடுக்கெடுக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போய் அங்கே இவங்க கண் எதிர்த்தாங்க. இந்த முத டீ போடுற பழக்கம், டீ கொடுக்குற பழக்கம்லாம் வந்து இந்த வடநாட்டிலாம் கூட நான் பார்த்துருக்கேன். வடநாட்டில் வந்து முன்னே இந்த டீ கடைக்காரங்களை டீ போட்டதும் முன்னே வந்து ஒரு டீயும் ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் டீ ஒரு டம்ளர் தண்ணி ரெண்டையும் கொண்டு வந்து நடு ரோட்டில் கொண்டு வந்து ஊற்றி விடுவாங்க. முன்னது வந்து தண்ணியை கொடுத்துருவாங்க, தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க. தண்ணியை ஊற்றி விட்டு போட்டு அப்புறம் இந்த டீயை ரோட்டில் ஊற்றி விட்டுருவாங்க. விட்டு போட்டு அப்புறம் தான் வியாபாரமே பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த டீ கடைக்காரர் இந்த சாமியார் கொடுத்து பழகிட்டார். இன்னைக்கு வந்து இந்த ரவுடி வந்து குழப்பி விட்டாங்க. இவன் டீ குடிச்சிட்டு போகிறான்ல, கொஞ்சம் தூரம் தாங்க போயிருப்பான். இவங்க கண்ணீர் எல்லாம் லாரி ஆடி விட்டு அங்கனே செத்துட்டாங்க. இவங்க கண்ணெதிரியே எதிர்த்தாப்புல வந்த லாரியில் அடி விட்டு அங்கனே விழுந்து அப்படி செத்துட்டாங்க. டீ கடைக்காருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் வந்து சாமியாரை வந்து பார்க்குறாரு. சாமியார் இது சாபக்கியமாக விட்டாரோ, ஏன்னா அவர் கொடுக்குற டீ வந்து அதுக்கு முன்னாடி என்ன குடிச்சு சத்தம் போட்டாப்புல, அதனால் சாபக்கியமாக விட்டாரோன்னு சாமியாரை பார்க்க, சாமியாரை தெரிஞ்சுக்கிட்டார். நீ அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத, சாமியார் அப்படி சொல்கிறாருங்க, நீ அதெல்லாம் ஒன்றும் பார்க்காத. அவன் தான் உன்ட்ட என்ன சொன்னான், சீக்கிரம் போகணுன்னு போயிட்டான். அவன் வார்த்தை என்ன சொன்னான், நான் சீக்கிரம் போகணுன்ட்டான்ல, அதான் போயிட்டான் அப்படின்னு சாமியார் போட்டு சாமியார் போய்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா வார்த்தையால், பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அதனால் வார்த்தையெல்லாம் வந்துங்க பார்த்தாங்க எது ஒன்று சொல்லணும். இது ஒன்று அடிக்கடி சொல்லும் போதெல்லாம் வந்து நம்ம நல்லா யோசனை பண்ணிக்கிட்டு சொல்லணும். சரிங்க, வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேங்க. நன்றி.